வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தர்மன் படத்தோக்க விழால கவலையாக பேசியதற்கு கமல்ஹாசன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான சில பேர் சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசனுடைய படத்தலைப்போட ஒரு இளம் நடிகர், இப்ப அவர் பேர் வச்சிருக்காரு, இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் பாக்யராஜ் காலமானார் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸ் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். முதல்ல ரஜினிகாந்த் தர்மன் பட துவக்க விழா, உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம். இந்த படத்துடைய துவக்க விழா ஒரு கார் பார்க்கிங்ல நடத்திருக்காங்க. அது ரஜினிகாந்த் ரொம்ப வருத்தப்பட்டாரு, அதை பேசுறவே ரொம்ப சங்கடப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வலைப்பேச்சில நேத்து அந்தணன் சொன்னாரு. அதாவது அவர் விஷயம் தெரியாம பேசுறார் அப்படிங்கிறதுக்கு மிக உதாரணமே இந்த தகவல் தான். இது என்ன காரணம் அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் எதா இருந்தாலுமே எதுக்கு தேவையோ அதுக்கு செலவு பண்ணணும், மற்றதுக்கெல்லாம் நம்ம சிக்கன நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் கல்கி 2 படப்பிடிப்புக்கு போன போது கூட அவர் சாதாரண இதுல தான் போனாரு, ஆர்டினரி ஃபிளைட்ல தான் போனார். சார்ட்டர் ஃபிளைட்லாம் புக் பண்ணி போல, சாதாரண கிளாஸ்ல தான் போனாரு. ஸோ அந்த மாதிரி எல்லா செலவுகளுமே குறைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த படம் அதாவது ரஜினிகாந்த் 173 அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க முதல்ல சுந்தர்சிக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. சுந்தர்சி நிறைய நடிகர்களை புக் பண்ணாரு, அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு பூஜையை போட்டாங்க. அப்புறம் சிபி சக்கரவர்த்திக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவர் மூலமா சில நடிகையை புக் பண்ணாங்க, அதுக்கு பூஜை போட்டாங்க, அதுக்கு போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு ஒரு சாங் வேற ரிலீஸ் பண்ணாங்க, அதான் நீ வரவே கலவரமே அப்படின்னு ஒரு சாங் வேற ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது நடக்கிறதுனால இதை நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணிடுவோம், ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து பேசி பண்ணதுதான். அதான் ரஜினி வருத்தப்பட்டாருங்கிறது அது வேற. சோசியல் மீடியால அவருக்கு நெகட்டிவ் பேக்லாஷ்னாலதான் ரஜினி வருத்தப்பட்டாரு. பட் இது எல்லாமே ஹாப்பி. இது இவ்வளவு சிம்பிளா பண்ண, இதை பார்த்து பல பேர் இது மாதிரிதான் நம்ம பண்ணணும், இவ்வளவு பெரிய படமே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணாம அழகா அவங்க ஆபீஸ்லயே பண்ணிருக்காங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம் ஆபீஸ்னா. இன்னொரு இடத்துல போய் அங்க பண்றதுங்கிறத விட நம்ம ஆபீஸ், நம்ம அழகா கெஸ்ட்டை கூப்பிடுறது எல்லாமே சிம்பிளா பண்ணி சிம்பிளா அனுப்பிச்சிடலாம். தேவையில்லாத ஆட்களை உள்ள வரவிட தேவையில்லை. அந்த காரணத்தினாலதான் அப்படி பண்ணாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது கமல்ஹாசனால ரஜினிகாந்த் வருத்தப்பட்டார் அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒரு தகவலை வலைப்பேச்சு அந்தணன் அந்த வீடியோல சொன்னாரு, அந்த நேத்திக்கு இப்ப வலைப்பேச்சுல. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு விளக்கம். சிவகார்த்திகேயன் பாணியில அவரைய வழியை ஃபாலோ பண்றவர் கவின். ரெண்டு பேருமே விஜய் டிவில இருந்து வந்தாங்க. சிவகார்த்திகேயன் சீரியல் நடிச்சது கிடையாது. அவர் அது இது எது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு ஆங்கரா இருந்து இங்க வந்தாரு. உள்ள சினிமால பெரிய ஆள் ஆயிட்டாரு, நிறைய படங்கள் பண்ணாரு, பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஸோ அதே வழியில அவர் சீரியல் பண்ணி வந்தவர் பிக் பாஸ் போனாரு. அதுக்கப்புறம் வந்தாரு. அவருக்கு எதிர்பார்த்த அளவு படங்கள் வெற்றி கிடைக்கல. ஆனாலும் தன்னை சிவகார்த்திகேயன் மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. அது தப்பு கிடையாது, நம்ம மேல வரணும்னு. சிவகார்த்திகேயன் அவர் கெரியர்ல காக்கி சட்டை அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. அது உலகநாயகன் கமல்ஹாசன் படத்துடைய அந்த டைட்டில்ல தான் அவர் நடிச்சாரு. இப்ப இவர் நேற்றைக்கு பூஜை போடப்பட்ட படம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேர் சொல்லும் பிள்ளை. நம்ம கவின் அண்ட் சஞ்சனா இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க பேர் சொல்லும் பிள்ளைல. பேர் சொல்லும் பிள்ளை அப்படிங்கிறது உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து வந்த படம். அதுவும் ஏவிஎம் தயாரித்த படம். ஸோ இந்த படம் எப்படின்னா, ஏவிஎம் அதாவது நம்ம எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்காக கமல்ஹாசன் சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்த படம். ஒரு விளம்பரம் கூட பண்ணியிருந்தாங்க ஒரு பர்டிகுலர் டேல. எங்கள் யூனிட்டின் நலனுக்காக பேர் சொல்லும் பிள்ளை படத்தை தயாரிக்க ஆதரவும் முழு ஒத்துழைப்பும் கொடுத்த திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்கள் உளம் நிறைந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம், எஸ்பி முத்துராமன் அண்ட் யூனிட்னு போட்டிருந்தாங்க. அதாவது எஸ்பி முத்துராமன் ஒரு பேட்டியில குறிப்பிட்டு இருந்தாரு, கமல் சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்தாரு இந்த படத்தை, ஏவிஎம்ஏ தயாரிக்க சொன்னாரு,
ஸோ எங்களுக்கு வந்து பெரிய லாபம் கிடைச்சது, நாங்கள் அதை பிரிச்சுக்கிட்டோம் யூனிட்ல அப்படின்னு. நம்ம எஸ்பி இது 50வது படம்னு நினைக்கிறேன் அவங்க யூனிட்டுக்கு, எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க லாபத்தை. அதே மாதிரி கோவை மாநாடு நடந்தது, உலகநாயகன் கமலஹாசனுடைய முதல்ல சென்னை, அதுக்கப்புறம் கோவை மாநாடு நடந்தது, ரசிகர் நற்பணி மன்ற மாநாடு. அப்ப அந்த மாநாடு நடக்கும் பொழுதும் விளம்பரம் கொடுத்தாங்க, இன்று கோவையில் மாநாடு நடத்தும் அகில இந்திய கமலஹாசன் ரசிகர் நற்பணி மன்றம், நற்பணி மன்றத்தினருக்கு எங்கள் வாழ்த்துக்கள், கமல் நடிக்கும் ஏவிஎம்மின் பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியாக கமல் வந்து நடிச்சு கொடுத்தாரு அவங்களுக்கு. ஒரு பெரிய நடிகருடைய ஒரு பெரிய லெஜெண்ட் கமலஹாசன்லாம் வந்து ஒரு மாபெரும் லெஜெண்ட். எப்படி ஒரு தலைமுறையினருக்கு ஒரு மாபெரும் ஐகான்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரியாக ஒரு மாபெரும் ஐகான் கமல். அவருடைய டைட்டிலை வைக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியரா உழைச்சார் அப்படின்னா அவருக்கு வந்து கவினுக்கு வந்து அது நல்லபடியா அமையும். அவருக்கு அதுக்கான தகுதியை அவர் வளர்த்துக்கிட்டு நல்லபடியா அவர் நடிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். பாக்யராஜ் நேத்திக்கு குஷ்புவுடைய மகள் கல்யாணம் கோவால நடந்திருக்கு, அதை அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ திடீர்னு காலையில அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். பாக்யராஜ் காலமானார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கா இருந்தது. 73 வயசாச்சு அவருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய கலையுலக வாரிசு அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அறிவித்தார். எம்ஜிஆர்னா அவருக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். பாரதி ராஜாவுடைய அசிஸ்டண்டா வந்தவர். 16 வயது நிலையில் அவர் வேலை பார்க்கும் பொழுது அவருக்கு அப்பவே வந்து கமல் சொன்னாராம், இவர் வந்து பெரிய ஆளா வருவார் அப்படின்னு. அதாவது 50 பாரதி ராஜா 50 நடந்தது. அதுல கமல் ரஜினி மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கலந்துக்கிட்டு பேசினாங்க. அது இதுல கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ யூடியூப் சேனல்ல கூட அது இருக்கு அந்த எல்லா நிகழ்ச்சியுமே. அதுல வந்து பாக்யராஜ் பல பேட்டிகளை குறிப்பிட்டிருக்காரு. ஆரம்பத்திலே சொன்னாரு இவர் பெரிய ஆளா வருவார்னு. நான் சொல்லி கொடுத்தது, நான் என்னுடைய டயலாகு, என்னுடைய ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் ஐடியாலாம் பார்த்துட்டு கமல் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு, இவர் மிகப்பெரிய ஆளா வருவார்னு சொன்னாரு. அதாவது ஒரு ஃபங்க்ஷனு, பார்த்திபனுடைய ஃபங்க்ஷன், ஒரு ஆடியோ லான்ச் ஒத்த செருப்புன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கமல் பேசும்பொழுது பாக்யராஜ் வந்து 16 வயது நிலை படத்துல வைத்தியரா நடிச்சாரு, பின்னாடி தமிழ் சினிமாவுடைய திரைக்கதை வைத்தியரானார் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிளே மாஸ்டர் அப்படிங்கறத வந்து தன்னுடைய ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாக்யராஜ் 50க்கு வந்து பூர்ணிமா பாக்யராஜும் சாந்தனுவும் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க கமல் சாருக்கு. ஸோ இப்போ என்னன்னா அவங்கள நினைச்சாதான் நமக்கு வருத்தமா இருக்கு. பூர்ணிமா பாக்யராஜ் அவங்க பசங்கள்லாம், பாக்யராஜுங்கிறது மிகப்பெரிய பேங்க் போன் அவங்களுக்குலாம். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய சாதனையாளர். அவர் கொடுக்காத வெற்றி கிடையாது. முந்தானை முடிச்சு மாதிரியான வசூல்ல மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. திரைக்கதையில பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. நமக்கு மிக முக்கியமாக அவர் வந்து சிகப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரி எல்லாம் வெகு சிறப்பா எழுதி கொடுத்திருப்பார். அதாவது கைதியின் டைரி வந்து பாரதி ராஜா கமல் 2 பேரும் சேர்ந்து எடுத்து ஒரு 5 ரீலோ என்னமோ எடுத்துட்டு திருப்பி சிகப்பு ரோஜாக்கள் மாதிரியே வருது, வேணான்னு விட்டுட்டாங்க. அப்ப வந்து எழுதி கொடுத்தாரு பாக்யராஜ். கமல் நடிக்கிறாருன்னா ஸ்பெஷலா இருக்கணும், அது டபுள் ஆக்டா இருக்கணும், பிரமாதமா பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் பண்ணி கொடுத்தாரு. டைரக்ஷன் பாரதி ராஜா. பாக்யராஜ் அவர்களுடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.